தமிழக வெற்றி கழகம் குறித்து யூகங்கள் அடிப்படையில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் என தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகும் தகவல்கள் மட்டுமே உண்மை என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் குறித்து யூகங்கள் அடிப்படையில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகும் தகவல்கள் மட்டுமே உண்மை என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனக்கூடிய இந்த கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியானதுல இருந்து அந்த கட்சியின் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது. இதன் நிலையில அண்மையில கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைமை நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதுல அதிகாரப்பூர்வமாக 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் கட்சியின் முதல் கட்ட இலக்கு. இதை நோக்கிதான் நிர்வாகிகள் நகர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் செயலியின் மூலமாக இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகாக பல்வேறு செய்திகள் அந்த கூட்டத்தை ஒட்டியும் அதே போல கட்சி சார்ந்த நிகழ்வுகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவப்பட்டு வந்தது. இந்த நிலையில இன்று காலை கூட மதுரையில கட்சியின் முதல் மாநாடு நடைபெற இருப்பதாக பல்வேறு ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில அதற்கான மறுப்பை அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பதிவை குறித்து கூறும்போது கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தவிர்த்து யூகத்தின் அடிப்படையில் அல்லது விஷமத்தன்மையாக பெறப்படும் செய்திகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் அதன் வாயிலாக மட்டுமே உறுப்பினர்கள் தேர்வு என்பது நடைபெறும் என்றும் இந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிப்ரவரி 2ஆம் தேதி தலைவர் வெளியிட்ட தமது அறிக்கையிலேயே நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறித்து தெரிவித்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருப்பதால் போன்ற தேவையற்ற சமூக வலைதளங்கள்ல யூகங்களின் அடிப்படையில வெளியாகக்கூடிய அறிவிப்புகளை தயவு செய்து எந்த கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் நம்ப வேண்டாம் என்பதை மீண்டும் ஒரு முறை அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் வரை நம்ப வேண்டாம் என்பதை தற்போதைக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.